சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன படம் பார்த்தீங்க? குடும்பஸ்தன். அவர் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? மணி ப்ரோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது மூவி. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். வர்த் 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறது வந்து வர்த்தாக இருக்கும். ஷார்ட் டைரக்ஷன் வாஸ் குட் அண்ட் ஆக்டிங் வாஸ் குட். ஸ்டோரி ஆல்சோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து ஹியூமர் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக மணி சார் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஆல்சோ குட், நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாக வந்து எங்கேஜாக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரலாம். அந்த அளவுக்கு வந்து வர்த்தான மூவி தான். தேங்க்யூ. மணிகண்டன் அவர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எமோஷனல் சீனில் நமக்கும் எமோஷனல் ஆகிடும். காமெடி சீனில் சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் ஆளுநாள் அப்படி இருந்தார். படமே சூப்பராக இருந்தது. சும்மா ரிவ்யூஸ் ஆகலை, ஹானஸ்ட்டாக எல்லாருமே இவ்வளோ சிரிச்சு ரொம்ப ரேர். எல்லாருமே இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு சினிமா. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கவே நமக்கு லைட் ஹார்ட்டடாக அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆக்கணும். மக்கள் வந்து ஆக்கணும். நல்ல படத்துக்கு எப்போவுமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலி படம் ரொம்பவே ரிலேட்டபிளாக இருந்தது. குட் நைட் அண்ட் லவ்வருக்கு அப்புறம் இது சீரியஸாகவே ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு மூவியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. காமெடி எல்லாமே ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. சீரியஸாக முடிவுன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அகெயின் இட் வாஸ் ஃபீல் குட் ஒன்று. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதோட இது அப்படியே அந்த எசன்ஸ் அப்படியே தெரிஞ்சு. ஸோ அதனால் படம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன் ஆஃப் மணிகண்டனை பார்க்கலாம். ஸோ தியேட்டர் வர்த் வாட்ச் படம் தான் இது. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாமா ஃபேமிலியா? எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ ரேட்டிங்? 9 out of 10 மாதிரி. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. நான் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்துச்சு மூவி. நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் எப்போவுமே நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். இந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அந்த கேரக்டராகவே மாறிடுவார். ஸோ இந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகம் காமெடி நல்லா இருந்துச்சு. நாளைக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப காமெடிக்குன்னு தனியாலாம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த அப்படியே படத்தோடையே அந்த காமெடி போகிறதுனால நல்லா இருந்தது படம் பார்க்குறது. ஓவராலாக படம் 10 out of 10 நான் கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன படம் பார்த்து? குடும்பஸ்தன் படம். குடும்பஸ்தன் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அவர் ஆக்டிங் சொல்ல முடியுமா? ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. குடும்பஸ்தன் தான் பார்த்துட்டு வரோம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் ஃபில்ம். உங்கள் அடுத்த படம் சொல்கிறேங்க. தேங்க்ஸ் சொல்கிறேன். அது பெரிய ஆமாம், தேங்க்ஸ். படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாலியாக சிரிச்சுட்டே என்கேஜிங்காக இருக்குது ப்ரோ. அவர் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் குட் நைட் லவர் மூவியில் எப்படி அவரோட ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ இது அதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது ப்ரோ. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்தது. அதான் ஒரு காமெடி மூவியில் எல்லாமே நல்லா இருக்குது. அது காமெடின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ். ஓகே, பாய் ப்ரோ. மூவி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பாருங்கள். நல்ல ஒரு மூவி. குடும்பஸ்தன் படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அவரோட ப்ரீவியஸ் மூவி பார்த்த குட் நைட் லவர் எல்லாமே இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படமும் பயங்கர சக்ஸஸ் ஆகணும்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா சிரித்தோம். அதில் எப்படி வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்களோ அது ஆடியன்ஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அது நல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடும்பஸ்தன் படம் பார்த்தா படம் செம்மையாக இருந்துச்சு. பயங்கரமாக என்டர்டெய்னிங்காக படம் ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு. சின்ன எமோஷனல் டேக் அவேஸ் இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருந்துச்சு. மணிகண்டன் அவரோட ஆக்டிங் அவர் சொல்லவே வேணாம்ல, பயங்கர யதார்த்தமான ஒரு ஆக்டர், யதார்த்த நாயகன் சொல்ல அவரை. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். இப்போ நீங்கள் கவின் வச்சு படம் பண்ணீங்க, இப்போ இவர் வச்சு படம் பண்ண பிளான் ஏதாவது பண்ணி? எனக்கு எப்பயுமே இவர் வச்சு பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் சார் என்ன ப்ராஜெக்ட் சார்? நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன். ரைட்டிங் ப்ராசஸில் சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவேன் சார். தனுஷ் சார் கூட படம் பண்ணுறதா போயிட்டு இருக்கா சார்? அது இருக்குது எப்பயுமே. பட் சாரோட லைன் அப் பிஸியாக இருக்குது. ஸோ சம்டைம் இன் ஃபியூச்சர் நடக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. I like the movie Kudumbastan. The audience reaction was very beautiful. It was everybody was cheering, applauding, clapping. As a first time team who's coming to make a movie for the first time, it's a very beautiful start. It's a nice movie. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. யூடியூப்லேருந்து ஒருத்தங்க வந்து படம் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் யூடியூப் மாதிரியே பண்ணிடுவாங்க. இது எப்படி இருந்துச்சு? அப்படிலாம் இல்லை, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. அதான் ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பா அந்த பையன் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் நல்லாயிருக்கு.